ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் பற்றி எல்லாருமே டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான், இன்ட்ரோ சொல்லலான் இருக்கேன். இப்போது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு ப்ரூச் மேக்கிங். ப்ரூச் வந்து நம்ம எதுக்காண்டி மேக் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். சாதாரண நம்ம ப்ளவுஸில் மட்டும்தான் ப்ரூச் மேக் பண்ணலாமா, இல்லை சாரீ பின்னாக யூஸ் பண்ணலாமா, இல்லைனா சாரீலே வந்து நம்ம டேசல் ஒர்க் மாதிரி கூட ப்ரூச்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் நம்ம பண்ணும்போது டிசைன்ஸ் என்னென்னா நிறையா ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி பண்ணாமல் அதுக்கு தேவையான அந்த சாரியில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் டிசைன் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு நம்ம ஐடியா க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதோடய ப்ளவுஸு அதில் வேறு எதுவும் பேட்டர்ன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணலாம். ஸோ அதுவே பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து என்ன ஓன் க்ரியேட்டிவாக கூட ப்ரூச் வந்து ஒரு ஃப்ளவராகவோ, ஒரு பென்டன் டைப்பாகவோ, இல்லை மோட்டிஃபாவோ, இல்லை பீட்ஸ் வச்சோ, இல்லை பேர்ல் வச்சு, ரூலர் பீட்ஸ் வச்சு, ஜமிக்கி, சீக்வன்ஸு, ஃப்ளவர் சீக்வன்ஸ், இப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் ஒர்க் அண்டு ஸ்டிச்சிங் மெத்தட். ஓகே, த்ரெட்டு பார்த்தா நார்மல் சேவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ப்ரூச்சஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ளவுஸோட கலர் பார்த்து இப்போ என்ன பெட்டல்ஸ், இப்போ நெட் கிளாத்தில் எடுக்கிறோம், சாட்டின் கிளாத் எடுக்கிறோம், ஆர்கன்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மெரூன் கலர், பிங்க்கு அந்த மாதிரி கிடத்தா அந்த ஃப்ளவருக்கு தகுந்தாப்பில் அந்த கலர் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டாக்டாக யூஸ் பண்ணும்போது பார்க்குறப்போ நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ ஸ்டிச்சிங் மெத்தட் பார்த்தா ஹேண்ட் ப்ராக்டிஸ் தான், ஹேண்டு தான். நம்ம நார்மலாக எம்ப்ராய்டரி போடுவோம்லே அந்த மாதிரி ஆரி ஒர்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹேண்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். அடுத்தது பீட்ஸ் அண்ட் பேர்ல் டிசைன் மெத்தட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான், பீட்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஹேண்ட் ப்ராக்டிஸ் தான் போகிறோம். பேர்ல்ஸ் வந்து வேரியஸ் ஆஃப் பேர்ல்ஸ் வந்து இருக்குது பீட்ஸில். இப்போ டைப் பார்த்தோம் அப்படின்னா சுகர் பீட்ஸ் மைனூட்டாக குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3M, 2mm, 3mm, 4mm, 5mm, மேக்ஸிமம் வந்து 8mm வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து ஒரு சென்டரில் வந்து நம்ம ஒரு பெரிய பால் அந்த மாதிரி வைக்கணுன்னா கூட நம்ம பேர்ல் வந்து இல்லைனா 6mm இல்லைனா 8mm அந்த மாதிரி சைஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேரியஸ் கிளாத் ஆஃப் யூஸிங் ப்ரூச்சஸ். எந்தெந்த கிளாத்லலாம் வந்து நம்ம வந்து ப்ரூச்சஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாட்டின் கிளாத்தும் இருக்குது, சாட்டின் ரிப்பனும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று ஆர்கன்ஸா வந்து கிளாத்லேயும் இருக்குது, ரிப்பன்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்கன்ஸாலே வந்து என்னென்னா சீக்வன்ஸு, ஜமிக்கி அந்த மாதிரி வச்ச பேட்டர்ன்ஸில் கூட என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ கிளாத், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டிஷ்யூ கிளாத்து, அதே மாதிரி தின்னாகவும் இருக்கும். அடுத்தது அதே மாதிரி நெட் ஃபேப்ரிக், ஆரியில் யூஸ் பண்ணுவாங்க நெட்டு. இப்போ நிறைய பேட்டர்ன் எல்லாமே நெட்டில் வருது. நெட்டில் வந்து பார்த்தாலும் நெட்டில் வந்து அந்த ஹோல்ஸு சின்ன சின்ன ஹோல்ஸாக ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், இல்லைனா திக்னஸாகவும் இருக்கும், இல்லைனா தின்னாக கூட இருக்கும். அந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும். இப்போ நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது, ப்ரூச்சஸ் யூஸ் பண்ணும்போது என்ன கிளிக் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பெட்டல்ஸ் வந்து கரெக்டாக ஃபிங் ஆகாது. அதுக்கு நம்ம ஃபிங்கர் வச்சு பண்ணி ஐடியா பண்ணி கரெக்ட் பண்ணி அதை நிறையா த்ரெட்டு வச்சு நல்லா டைட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நெட் கிளாத்தில் ஒரு பட்டன் டைப்போ எதையோ வச்சு நம்ம பண்ணும்போது என்னென்னா டேரெக்டாக அந்த ஹோலில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட முடியாது. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அதே நான் டெக்னிக் சொல்கிறேன். அடுத்தது ஸ்டாக்கிங் கிளாத். இப்போ ஸ்டாக்கிங் கிளாத் வந்து வேரியஸ் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நிறையா பண்ணலாம். ஃப்ளவர்ஸில் ஒரு ஃப்ளவர்ஸ்னு எடுத்துகிட்டா ரோஸ் பண்ணலாம், ஃப்ளவர் எடுத்துக்கலாம், லில்லி பண்ணலாம், சன்ஃப்ளவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நார்மலாக உள்ள ஃப்ளவர் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கிங் ஒயரை வந்து ஹேண்டில் பண்ணுற மெத்தடு தான். நம்ம ஃபிங்கரு நிறைய பென் வச்சு கூட நம்ம பென் வச்சு கூட அதை வந்து இது பண்ணிடலாம். நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அடுத்தது சாரீ கிளாத்து. ஸோ இது எல்லாமே இந்த மெட்டீரியல் இல்லை, எனக்கு நான் ப்ரூச்சஸ் நான் பண்ணணும், என்னோடய சாரியோட டிஃபெண்டில் தான் வந்து நான் பண்ண முடியும், வேறு எதுலேயும் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா நம்மளோட சாரீ கிளாத்து நம்ம ஸ்டிச் பண்ண ட்ரைலர்ட்டே கொடுத்து வேஸ்ட்டான கிளாத்து கேட்டு வாங்கினா கூட அவங்கள்ட்ட வாங்கி அந்த கிளாத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரூச்சஸ் வந்து ஒரு ஃப்ளவராக பண்ணிக்கலாம். இல்லை அதை வச்சு வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சுக்கலாம், அதை வச்சு வந்து கட் பீட்ஸ் வச்சு வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். பார்ட் 2ல் வந்து பேலன்ஸை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கிளாஸ். தேங்க்யூ. கிளாஸ் புரியல அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு சொல்லுங்கள். இல்லை நான் சொல்கிறது புரியலை, ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஸ்லோவாக சொல்லுங்கன்னு சொன்னால் கூட நான் சொல்கிறேன். தேங்க்யூ.